Hello friends, so நம்ம இப்போ Forex chapter Institute Study Material questions discuss பண்ணிட்டு இருக்கோம். Last videoல question number 8 வரைக்கும் நம்ம discuss பண்ணோம். இந்த வீடியோல question number 9 ல இருந்து discuss பண்றோம். Okay? Take question number 9. On January 28, 2013, an importer customer requested a bank to remit Singapore dollar 2.5 million or 25 lakhs under an irrevocable letter of credit. However, due to unavoidable factors, the bank could effect the remittances only on February 4, 2013. The interbank market rates were as follows. The bank wishes to retain an exchange margin of 0.125%. Required, how much does the customer stand to lose or gain due to the delay? Calculate the rate in multiples of 0.0001. 4 digits. See, the question oda crux enna theriyuma? நான் சொல்கிறேன் ஜான்வரி 28க்கு ஒரு இம்போர்ட்டர் கஸ்டமர் பேங்க்குக்கிட்ட வந்து எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுன்னு கேட்குறான். பட் ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் ரீசன்னால, தவிர்க்க முடியாத ஃபேக்டர்ஸ்னால ஜான்வரி 28க்கு பதிலாக பிப்ரவரியில் தான் அந்த டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகுது? 4-5 நாள் டிலே ஆகுதா? 5-6 நாள் டிலே ஆகிடுதா? எஸ், ஜான்வரி 28க்கு வந்தவனுக்கு பிப்ரவரி 4 தான் அந்த ரேட் கிடைக்கிறது. அப்போது இந்த ரேட் வில் பி சேமாக டிஃப்ரெண்ட். அப்போ அன்றைக்கி இருக்கிற ரேட்டு வேறு, இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வேறு. கரெக்ட்? அன்றைக்கே இந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் என்ன லாபம் நஷ்டம் நம்ம பார்க்கணும். பிகாஸ் அன்றைக்கே இந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும், அது பண்ண முடியாத இன்றைக்கி பண்ணுறதுனால வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட், இதில் கெயினாக லாஸான்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணதுனால எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷனால் எவ்வளோ கெயினாக லாஸான்னு கம்ப்யூட் பண்ணுன்னு கேட்குறான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? பேசிக் திங். ஒன் மோர் அப்சர்வேஷன் என்னென்னா, இங்கே என்ன தேவைன்னா, இம்போர்ட்டர் கஸ்டமர் அஸ்யூம் இந்தியாவில் இருக்கான். இந்தியாவில் இம்போர்ட் கஸ்டமர் இருக்கானா, இப்போ இவனுக்கு ரிக்வெஸ்டட் த பேங்க் டு ரெமிட் சிங்கப்பூர் டாலர். அப்படின்னா என்ன, இம்போர்ட்டர் வில் ஹேவ் ரிசீவபிளா பேயபிளா. அதாவது இன்றைக்கி நான் இம்போர்ட் பண்ணேன்னா குட்ஸை, நாளைக்கு நான் ஃபாரின் கரன்சி, இப்போ நான் யூஎஸ்லேருந்து நான் குட்ஸை இம்போர்ட் பண்ணேன். ஓகே, ஐ வில் ஷோ யூ 1 செகண்ட். இப்போ நான் யூஎஸ் இருக்குது, திஸ் இஸ் யூஎஸ், திஸ் இஸ் இந்தியா. இந்தியாவில் ஒரு இம்போர்ட்டர் வந்து ஐ எம் இம்போர்ட்டிங் கூட்ஸ். இந்த ஏரோன்னா அங்கேயே நீங்கள் வந்து கூட்ஸ் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஐ நீட் டு பேனா என்ன பே பண்ணோம்? யூஎஸ் டாலர் பே பண்ணோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இதில் யூஎஸ் டாலருக்கு பதிலாக இங்கே சிங்கப்பூர் டாலர் எஸ்ஜி அதான் கொடுத்துருக்கான். எஸ், ரெமிட் சிங்கப்பூர் டாலர். அஸ்யூம் இங்கே வந்து சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான். ஓகே, சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோ. ரைட், அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கான். யூ ஹேவ் டு பே சிங்கப்பூர் டாலர். அப்போ எங்கிட்ட ருப்பி இருக்குது. இந்த ருப்பியை நான் பேங்க்குக்கு போய் கொடுத்துட்டு ஐ வில் பர்ச்சேஸ் சிங்கப்பூர் டாலர் அண்ட் ஐ வில் pay back the exporter for this importer. சரியா? இப்போ என்ன இஷ்யூனா, இவங்ககிட்ட பைசா ருப்பி இந்தியன் டாலர், இந்தியன் ஐஎன்ஆர் ருப்பி ஐஎன்ஆர் இருக்குது. கரெக்டாக? இவங்ககிட்ட ஐஎன்ஆர் இருக்குது, சிங்கப்பூர் டாலர் இவனுக்கு தேவை. பட் என்னென்னா, கொட்டேஷன் ஐஎன்ஆருக்கு சிங்கப்பூர் டாலர் இருக்கா? சிங்கப்பூர் டாலர் கொட்டேஷன் கிவனா நாட் கிவனா? நாட் கிவன். அப்போ என்ன இருக்குன்னா, யூஎஸ் டாலர், அதாவது ருப்பி பர் டாலர் கிவன். இது வந்து ருப்பி பர் டாலர். ஓகே, நெக்ஸ்ட்டு டாலர் பர் பவுண்டு கிவன். ஓகே, சிங்கப்பூர் டாலர் எஸ்ஜிடி டிவைடட் பை பவுண்டு கிவன். சார் இதில் என்ன சார், ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் நமக்கு தேவை, ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் நமக்கு தேவை. டைரெக்டாக கோட் அவைலபிளா? நாட் அவைலபிள். கிராஸ் ரேட் எடுத்து இதை சால்வ் பண்ணோம். கிராஸ் ரேட் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? சி, ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் தேவையா? இந்த 1 செகண்ட். ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் எப்படி இது யூஸ் பண்ணோன்னா, சி, ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் கண்டுபிடிக்கணும்னா ருப்பி டிவைடட் பை டாலர். யூஎஸ் டாலர் கொடுத்துருக்கானா? எஸ். இந்த ருப்பியை கொடுத்துட்டு டாலரை வாங்கிட்டு திரும்ப டாலரை செல் பண்ணிவிட்டு பவுண்டு வாங்கணும். அப்போ டாலர் பை பவுண்டு கிடச்சிதா? இப்போ திரும்ப பவுண்டை சேல் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் டாலரை வாங்கிக்கிறோம். பவுண்டு பை சிங்கப்பூர் டாலர். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ருப்பி பர் டாலர் இன்டூ டாலர் பை பவுண்டு. அப்போ இங்கே டாலர் வில் கெட் கேன்சல், அகெயின் பவுண்டு வில் கெட் கேன்சல்டு. அல்டிமேட்லி ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர்னு உனக்கு கிடைக்கும். புரியுறதா? அப்போது வெரி சிம்பிள். என்ன ப்ராசஸ் தெரியுமா? உங்கள்கிட்ட ருப்பி இருக்கா? ருப்பியை செல் பண்ணி என்ன வாங்கணும்? டாலர் வாங்கணும். டாலரை செல் பண்ணி பவுண்டு வாங்கணும். ஓகே, செல் டாலர் கெட் பவுண்டு, செல் பவுண்ட் கெட் த சிங்கப்பூர் டாலர். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, இதை தான் கொஷனில் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ பேங்க் விஷஸ் டு எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். அப்போ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோ. கன்வெர்ட் பண்ணிட்டு
எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கோ. யூ வில் கெட் த கிராஸ் ரேட். புரியுறதா? கிராஸ் ரேட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணலாமா? இதில் பிட் ரேட் 2 வே கோட்ஸா 1 வே கோட்டா? 2 வே கோட்ஸ். அப்போ பிட் ரேட் இருக்குது, ஆஃபர் ரேட் இருக்குது. இங்கே தான் ஓகே யூ ஷுட் அப்சர்வ் வாட் ஐ ஷுட் டூ. ஓகே விச் ரேட் ஐ ஷுட் கன்சிடர். எல்லாத்துக்கும் 2 ரேட் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த ரேட்டை எடுத்துக்கணும்னா நான் சொன்னேன்னா எந்த ரேட் எடுத்துக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விச் மீன்ஸ் ருப்பியை செல் பண்ணி டாலர் வாங்கணும். வாட் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ்? யூ ஹேவ் ருப்பீஸ் இன் ஹேண்ட். ஓகே இம்போர்ட்டர் அஸ்யூம் ஹி இஸ் இன் இந்தியா. அப்போ he will sell rupee and buy dollar first. அப்போ டாலர் பையிங் ரேட்னா if you want to buy டாலர்னா what rate you have to give? பேங்கருக்கு பெட் ரேட் கொடுக்கணுமா, ஆஃபர் ரேட் கொடுக்கணுமாப்பா? இப்போ டாலர்ஸ் okay you want to purchase dollar, which means bankers selling rate 45.9. are you all understanding? okay which rate should be taken னு சொல்லிட்டு வரேன். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஓகே ஸோ இங்கே 45.9 should be considered. தென் டாலரை செல் பண்ணி எகெயின் நெக்ஸ்ட்டு வா பவுண்டு வாங்கணுமா? இப்போ டாலரை செல் பண்ணி பவுண்டு வாங்கும்போது ஓகே ஒரு பவுண்டு இவ்வளோ டாலர் கொடுத்துருக்கான். ஓகே உன்னோட பவுண்டை நீ செல் பண்ணுறியா பை பண்ணுறியா? யூ ஆர் கோயிங் டு பை பவுண்டு. அப்போ பை பவுண்டுனா யூ டெல் மீ ஓகே அதிகமான யூஎஸ் டாலர் கொடுத்து பவுண்டு வாங்கணும். அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? ஓகே சிப்பா ஒரு பவுண்டுக்கு இதான் வேல்யூனா விச் ரேட் யூ ஷுட் கன்சிடர்? 1.7850. 1.7850 அதான அதிகமான விலை. அதிகமான டாலர் கொடுத்து தான் நீ பவுண்டை வாங்க முடியும். ஓகே திஸ் இஸ் பேங்கர்ஸ் ஆஃபர் ரேட். சரி நெக்ஸ்ட்டு பவுண்டு இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ திருப்பி பவுண்டை விற்றுட்டு சிங்கப்பூர் டாலர் வாங்கணும். அது என்ன பண்ணணும்? எந்த ரேட் எடுத்துக்கணும்? ஒரு பவுண்டு விற்கணும்னா இப்போ நீ விற்கிற பவுண்டை வாங்கலை, இப்போ நீ விற்கிற ஓகே கொட்டேஷன் என்ன? பவுண்டுக்கு தான் கிவன். பவுண்டை விற்கிறன்னா உனக்கு குறைவான சிங்கப்பூர் டாலர் கிடைக்குமா, அதிகமான சிங்கப்பூர் டாலர் கிடைக்குமா? Singapore dollar you are purchasing, but pound you are selling. That you need to understand. Are you all understanding what I am trying to say? Earlier you purchased pound. Listening, to purchase pound you had to pay a higher amount of US dollar. But now you have pound in hand. When you sell the pound, they will only give you lesser number of Singapore dollar. Singapore dollar 3.1575. உனக்கு குறைவான சிங்கப்பூர் டாலர் தான் கொடுப்பான். அதாவது சிங்கப்பூர் டாலர் 3.1575. இப்போ 3 ரேட்டு புரிஞ்சுதா? 45.9 1.785 சிங்கப்பூர் டாலர். இப்போ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு. இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எந்த ரேட்டு எடுத்துக்கணுன்றதுக்கு இந்த ஓகே ப்ராசஸ் நீ அண்டர்கோ பண்ணணும். நீ எதை வாங்கணும் எதை விற்கணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். புரியுறதா? அதர்வைஸ் ரேட்டில் மாறிடும். இதை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுமா? அப்போ ஒன்றுனா எடுத்துக்கோ. டாலர் பர் ருப்பி பர் டாலர் என்ன ரேட் எடுத்துப்ப? 45.9. அப்போ 45.9 இன்ட்டு டாலர் பை பவுண்டு. டாலர் பை பவுண்டு இந்த கொட்டேஷன் டாலர் பை பவுண்டா பவுண்டு பை டாலரா? டாலர் பை பவுண்டு. அக்ரீடா? அப்போது 1.7850 இன்ட்டு 1.7850 இன்ட்டு மூணாவது என்ன? பவுண்டு பை சிங்கப்பூர் டாலர். இந்த கொட்டேஷன் சிங்கப்பூர் டாலர் பர் பவுண்டா பவுண்டு பை சிங்கப்பூர் டாலரா? சிங்கப்பூர் டாலர் பை பவுண்டு. உனக்கு என்ன தேவை? பவுண்டு பை சிங்கப்பூர் டாலர். அப்போ எப்படி பண்ணணும்? ஓகே 1/3.1575 இன்ட்டு 1/3.1575. இதை சால்வ் பண்ணுப்பா. ஹவு மச் இஸ் தட்? கேல்குலேட்டர் 1 செகண்ட். ஓகே 45.9 இன்ட்டு 1.785 divided by 3.1575. how much is that? 25.94. 25.94 தான் ஓகே ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர். ஃபார் எவ்ரி 1 சிங்கப்பூர் டாலர் யூ வில் கெட் 25.9482 கிடைக்கிறதா இந்த அமௌண்ட்டு? நான் இதுலேருந்து எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் யூ ஷுட் ஆட், because obviously you are buying Singapore dollar. When you want to buy Singapore dollar, okay this this will be added to the exchange margin will be added. அப்போ எவ்வளோ? 25.9806. okay this is the rate which is prevailing as on January 28. இந்த எல்லா ரேட்டும் ஓகே இந்த கொட்டேஷனில் January 28க்கு எடுத்த ரேட்டு. இதே மாதிரி February 4க்கு இந்த ரேட்டை கிராஸ் ரேட் கண்டுபிடிச்சி எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை ஆட் பண்ணி வாட் இஸ் த ரேட், தென் வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட், கால்குலேட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். வெரி சிம்பிள். சி வாட் ஹேப்பன்ஸ். இங்கே என்ன நடக்குது பாரு. ஓகே February 4 அன்றைக்கி இதே மாதிரி கிராஸ் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே 45.97 அன்றைக்கும் இதே மாதிரி பிட் ரேட். சி இங்கே பாரு 45.9 எடுத்தோன்னா இங்கேயும் 45.97. 2 வாட்டி இதை பண்ண தேவையில்லை. இந்த ப்ராசஸை ஒரு இதில் கால்குலேட் பண்ணிட்டேன்னா ரெண்டாவதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆஃபர் ரேட் எடுத்தால் இங்கேயும் ஆஃபர் ரேட் தான் இருக்க போகிறது. புரியுறதா? ஏன்னா ப்ராசஸ் சேம் தான். எதை செல் பண்ண போகிறோம் எதை வாங்க போகிறோன்ட்டு சேம் தான். இம்போர்ட்டர் கஸ்டமருக்கு இது இப்படி தான் கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் வில் ரிமைன் சேம்.
அதனால் ரெண்டாவதுல நீங்கள் 1.784 எடுத்துக்கணுமா 1.785 எடுத்துக்கணும் 1.785 ஆஃபர் ரேட் தான் எடுத்துக்கணும், இங்கேயும் ஆஃபர் ரேட் தான் எடுத்துக்கணும். அப்போ 45.9 into 1.775 டிவைடட் பை 3.1830 இங்கே பிட் ரேட் எடுத்துப்பேன். புரியுறதா? இதை மாதிரி பண்ணிவிட்டு ஓகே இங்கே என்ன கிடைக்கிறது இப்போ இந்த ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் 26.0394 கிடைக்கிறதா? இதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை ஆட் பண்ணிக்கோ 26.0719. இப்போது ஹென்ஸ் லாஸ் டு த இம்போர்ட்டர் இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டு, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் இம்போர்ட்டர் சிங்கப்பூர் டாலர் வாங்குறானா, ஓகே Jan 28 அன்றைக்கி வாங்கியிருந்தா 25 ரூபாய் கட்டினா போகிறோம். ஃபார் எவ்ரி 1 சிங்கப்பூர் டாலர் இந்த இம்போர்ட்டர் இந்தியா பேஸ்டு இம்போர்ட்டர் 25 ரூபாய் 0.98 பைசா கொடுத்தா போகிறோம். பட் சின்ஸ் டிலே ஆனதுனால February 4 அன்றைக்கி தான் ட்ரான்சாக்ட் பண்ண முடியறதுனால இந்த கஸ்டமர் இம்போர்ட் கஸ்டமர் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும், ஒரு சிங்கப்பூர் டாலருக்கும் 26.0719 கொடுக்கணும். அதனால் வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் 26.0719 மைனஸ் 25.986 இன்டூ வாட் இஸ் த எக்ஸ்போஷர், ஒரு சிங்கப்பூர் டாலருக்கும் இது நஷ்டம். எவ்வளோ சிங்கப்பூர் டாலர் ட்ரான்சாக்ஷன் 25 lakhs. அப்போ டோட்டல் நஷ்டம் ரூபாயில் எவ்வளோ லாஸ், ஓகே 2,28,250. டிலேனால ஓகே ஒன்றும் பண்ண முடியாது, பேங்கருக்கு ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் ரீசன் அன்றைக்கி ட்ரான்சாக்ட் பண்ண முடியல, டிலேனால வாட் இஸ் த லாஸ் 2,28,250. ஓகே டேக் கொஷின் நம்பர் 10. Next question. Following are the details of cash inflows and outflows in foreign currency denominations of MNP company and Indian export firm which has no foreign subsidiaries. Okay. And currency given, inflow, outflow, spot rate கொடுத்திருக்கான், forward rate கொடுத்திருக்கான். Determine the net exposure of each foreign currency in terms of rupees. Are any of the exposure positions offsetting to some extent? See என்ன கேட்டிருக்கானா, inflow இவ்வளோ இருக்குது, outflow இவ்வளோ இருக்குது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுனா, ஒரு கம்பெனி இம்போர்ட்டராகவும் இருக்கலாம் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனி, நான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறேன், என்னோட ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறேன். ஆனால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து நான் ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ரா மெட்டீரியல் நான் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே ப்ராசஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபினிஷ்டு குட்ஸை நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ உனக்கு ஒரு பேயபிளும் இருக்கும் ரிசீவபிளும் இருக்கும். இதனால தான் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி நெட்டிங் ஆஃப்னு இருக்குது, நெட்டிங் ஆஃப் கான்செப்ட் இருக்குது இல்லையா? அப்போ எனக்கு வர ஓகே சி $US எனக்கு இன்ஃப்ளோ 400 lakhs இருக்குது, பட் அவுட்ஃப்ளோ 200 lakhs இருக்குது. அப்போ நெட் இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா? சி நெட் அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ நெட் இன்ஃப்ளோ ஹவு மச் 200 lakhs. ஏன்னா 400 lakhsலேருந்து 200 lakhs அவுட்ஃப்ளோ இருக்குது. ஸோ நெட்டாக எனக்கு இன்ஃப்ளோ எவ்வளோ 200 lakhs. அப்போ நெட் இன்ஃப்ளோ US டாலரில் இன்ஃப்ளோ. இங்கே என்ன கொஷின்னா, நெட் எக்ஸ்போஷர்னு கேட்டால் ஃபாரின் கரன்சியோட எக்ஸ்போஷர் தான் இங்கே US டாலரோட எக்ஸ்போஷர் 200 lakhs. பட் இங்கே கொஷின் என்ன கேட்குறான், determine the net exposure in each foreign currency in terms of rupeesனு கேட்டிருக்கான். which means the 2 lakhs 200 lakhs rupees is the net exposure. and இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருக்கான். அஸ்யூம் யூ ஆர் என்ட்ரிங் இன்டு ஃபார்வர்ட் ரேட், அதாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு என்டர் பண்ணனா இன்றைக்கி ஸ்பாட் ரேட் இது இருந்தாலும் நீ ஃபார்வர்ட் ரேட் இந்த விலை கொடுத்து நீ என்டர் பண்ணிடுற. உனக்கு ஆக்சுவலி கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது ரியலைசபிள் அமௌண்ட் எக்ஸ்போர்ட்டர் தானே. அப்போ ரியலைசபிள் அமௌண்ட்டு ஃபார்வர்ட் ரேட்டாக இருக்குமா ஸ்பாட் ரேட்டாக இருக்குமா? ஃபார்வர்ட் ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீ ஆல்ரெடி அக்ரி பண்ணிட்டே. ஈவன் தோ டுடே ஸ்பாட் ரேட் இஸ் 48.1, டுடே யூ வில் நாட் ஹேவ் எனி ரிசீவபிள். உனக்கு ரிசீவபிளே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 3 மாதம் கழிச்சு தான் உனக்கு கிடைக்க போகிறது இந்த பைசா ஃபாரின் கரன்சி. இதை நீ 3 மாதம் கழிச்சு தான் வித்து அதை கன்வெர்ட் பண்ண முடியும் இந்தியன் ருபீஸில், கரெக்டாக? பட் ப்ராப்ளம் என்னென்னா, அன்றைக்கி ஸ்பாட் ரேட் இது இல்லை, இன்றைக்கி ஸ்பாட் ரேட் இது. மெச்சூரிட்டி ரேட்டில் உனக்கு என்ன ஸ்பாட் ரேட்னு தெரியாது. அதனால் யூ ஆர் லாக்கிங் இன் ஃபார்வர்ட் ரேட். அதனால தான் ஃபார்வர்ட் ரேட்டை என்டர் பண்ணுறோம். அப்போ ஃபார்வர்ட் ரேட்டில் என்ன 48.82. ஓகே திஸ் இஸ் த ஃபார்வர்ட் ரேட். என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி ஸ்பாட் ரேட் 48.01 இருக்குது. ஆனால் இன்றைக்கே நீ ஃபார்வர்டும் என்டர் பண்ணிடுறல இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கோசரம். அப்போ அதிகமாக இல்லை குறவோ எவ்வளோ டிஃபரன்ஷியல் அமௌண்ட் யூ நீட் டு பே ஆர் ரிசீவ், உனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ் நீ கம்ப்யூட் பண்ணுறான். சிம்பிள் டேர்மில் என்ன தெரியுமா, இப்போ நீ ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை என்டர் பண்ணால் உனக்கு எவ்வளோ கெயின் ஆர் லாஸ்ன்னு இன்றைக்கே தெரிஞ்சிடும். ஓகே பட் த பாயிண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னியோட ரேட்டில் அன்றைக்கி என்ன ஸ்பாட் ரேட் இருக்கோ அதை வச்சு தான் ஆக்சுவலி கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிப்பான். அதனால் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு டேர்ம் ஓகே ஸ்ப்ரெட்டுன்னு இதுக்கு டிஃப்ரென்ஸ் சரி வெரி சிம்பிள். இன்னியோட ஸ்பாட் ரேட்டுக்கும் ஓகே இந்த ஃபார்வர்ட் ரேட் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட், இந்த திஸ் இஸ் கால்ட் அ ஸ்ப்ரெட். இதுதான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே இந்த ஸ்ப்ரெட்டு இன்டூ த நெட் எக்ஸ்போஷர் அமௌண்ட். இந்த ஸ்ப்ரெட்டு பர் டாலர் இதான் ஸ்ப்ரெட்டு இன்டூ ஹவு மச் நெட் டாலர் யூ ஹேவ் ரிசீவபிள் ஆர் பேயபிள், அதை மல்டிப்ளை பண்ணி கிடச்சா இதுதான் டோட்டல் இந்தியன் டேர்ம்ஸில் உனக்கு நெட் எக்ஸ்போஷர்னு பேர். ஆக்சுவலி எக்ஸ்போஷர்னு வேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர எஃபெக்டிவ்லி இது என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபார்வர்டு கான்ட்ராக்டை நீ என்டர் பண்ணதுனால உனக்கு அதிகப்படியாக எவ்வளோ நீ
இன்றைக்கி ஸ்பாட் ரேட்டை விட அதிகமாக இல்லை குறவோ எவ்வளோ கட்டணும்னு பாரு அப்படின்னு கேட்குறான். திஸ் இஸ் த ஐடியல் திங். பட் எக்ஸ்போஷர்னு வேர்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா நெட் எக்ஸ்போஷர் எப்போவுமே எக்ஸ்போஷர்னு சொன்னாலே ஃபாரின் கரன்சி எக்ஸ்போஷர் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே யூஎஸ் டாலர் தான் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்போஷர்னு சொன்னால் இங்கே இன்ஃப்ளோ 400 lakhs, அவுட்ஃப்ளோ 200 lakhs, 200 lakhs தான் நெட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்கலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்னு கேட்டதுனால மீனிங் என்னன்னா, ருபீஸில் உனக்கு அந்த ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி ஹவு மச் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் யூ நீட் டு பே டு என்டர் இன்டு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட்னு கேட்டிருக்கான். சரியா? ஓகே, சி த சொல்யூஷன். வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இந்த கொஷின் கேட்டால் இப்படி சால்வ் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். யூஎஸ் டாலர் 40 மில்லியன் இருக்கா? 40 மில்லியன் சி இங்கே எல்லாம் மில்லியனில் கால்குலேட் 400 lakhs கொடுத்துரும். எஸ், 400 lakhs given. எஸ், 40 மில்லியன் இப்படி இப்படி ஓகே. 40 மில்லியன் 20 மில்லியன். எஸ், 20 சி 40 மில்லியன் இன்ஃப்ளோ, 20 மில்லியன் அவுட்ஃப்ளோ. நீ லேக்ஸில் கூட காமிக்கலாம். கொஷனில் தே ஸ்பெசிஃபிக்லி கிவன் மில்லியன்ஸில் காமின்னு கொஷின் கொடுத்துருக்கானா? இல்லை, ஒன்றும் கொடுக்கல. ஸோ லேக்ஸ்லேயும் காமிக்கலாம் ஆன்சரில், மில்லியன்ஸ்லேயும் காமி, நோ இஷ்யூ. இங்கே சொல்யூஷன் மில்லியன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். 40 20. அப்போ இன்ஃப்ளோ 40, அவுட்ஃப்ளோ இஸ் 20. நெட் இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா? இன்ஃப்ளோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 20. அதான் இங்கே கொடுத்துருக்கோம் நெட் எக்ஸ்ட்ரா. பட் இது $20 million ருபி இல்லை. ஆனால் கொஷனில் என்ன கேட்குறான்? ருபி எக்ஸ்போஷர், நெட் எக்ஸ்போஷர் கேட்டுருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்ணு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்ட்? ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் யூ நீட் டு பே. நெட் எக்ஸ்போஷர் என்ன? 16.2. சி இது நெட் இன்ஃப்ளோவா? இவ்வளோ இன்ஃப்ளோ எனக்கு வர வேண்டியது இருக்குல்ல. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டோ அந்த இன்ஃப்ளோ எனக்கு கிடைக்கும் 16.2. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அதாவது ஸ்பாட்டில் நீ இன்றைக்கி என்டர் பண்ணால் உன்னோட $1 உங்கள்கிட்ட உனக்கு டாலர் ரிசீவபிள் யூ ஹேவா? இப்போ டாலரை விற்றா 48.01 தான் கிடைக்கும். But since you entered forward contract, agreed to sell at 48.82, you are benefiting. This is net gain. புரியுறதா? நெட் இன்ஃப்ளோனா உனக்கு நெட் கெயின் வரும்பா, நெட் அவுட்ஃப்ளோனா நெட் லாஸ் வரும். புரியுறதா? சரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ராங்க் 20, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ 8, நெட் இன்ஃப்ளோ எவ்வளோ? 12. ஸ்ப்ரெட் என்ன? இந்த ஸ்ப்ரெட் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொன்னது புரியுறதா? 48.82 minus 48.01, 8.12 minus 7.45. இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்பாட். ஓகே, net exposure 8.04. next pound 30 20, inflow outflow, inflow 10, inflow spread is 0.41, 4.41 into 10 4.1. இதுவும் எல்லாம் மில்லியன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஜாப்பனீஸ் yen 15 25. inflow outflow, net inflow outflow. why? because outflow ஜாஸ்தியா இருக்கு பாரு இன்ஃப்ளோவோட. அப்போ net outflow 10 மில்லியனா? ஸ்ப்ரெட் என்ன? ஸ்ப்ரெட் நெகட்டிவ் ஸ்ப்ரெட். வெரி சிம்பிள். என்ன தெரியுமா அர்த்தம் இதுக்கு? சி இங்கே ஸ்பாட் ரேட்டு 3.2. அதாவது இன்றைக்கி என்ன செல் பண்ணால் உனக்கு 3.2 கிடச்சிருக்கோம். பட் நீ வந்து ஃபார்வேர்டு என்டர் பண்ணதுனால உனக்கு ஒன்லி யூ கேன் செல் 2.4. நாளைக்கு குறைச்சலான எண்ணுக்கு தான் உன்னோட ருப்பியை விற்க முடியும். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுறதா? இது ருப்பி பர் எண்பா, இதெல்லாம் கொட்டேஷன்னு ருப்பி பர் என். இந்த கொட்டேஷனில் என்ன? ருப்பி பர் டாலர் மாதிரி, சாரி ருப்பி பர் டாலர் மாதிரி. இது என்னது? ருப்பி பர் என். This is rupee per yen. So இன்னைக்கு நீ விற்றுந்தன்னா உன்னோட ரூபாய் நீ விற்றுந்தன்னா, ஓகே, உன்னோட எண்ணை நீ விற்றுந்தன்னா 3.2 you will realize, 3.2 rupees per yen you will realize. But since you entered forward na, what is the spread? Negative spread. உன்னோட realizable value குறையிறது இல்லை. பட் இங்கே நெட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, அதனால் என்ன ஆகிடுது? என்னோட அவுட்ஃப்ளோ குறைஞ்சிருது. ஆரியால் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? வெரி சிம்பிள். இங்கே என்ன இந்த லாஸ்ட்டு அப்சர்வேஷன் பாரு. இங்கே 150 lakhs எனக்கு இன்ஃப்ளோ, பட் அவுட்ஃப்ளோ தான் 250 lakhs. அப்போ எனக்கு நெட்டாக அவுட்ஃப்ளோ நான் பே பண்ணணும். அப்போ ஈவன் தோ இவன் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் கூட எனக்கு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நெட் அமௌண்ட் பேயபிளாக இருக்கிறதுனால அந்த பேயபிள் குறைஞ்சிடுறது. இது ஆக்சுவலி 3.2லேருந்து 2.4 வந்துடுதுன்னா உனக்கு நெட் ரிசீவபிளாக இருந்தால் இது நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, பட் நெட் பேயபிளாக இருந்ததுனால இது உனக்கு இதுவும் பாசிட்டிவாக மாறிடுது. ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுதுன்னா. Okay, this is the net exposure of each foreign currency in terms of rupees. Next part la enna kekran, any of the exposure positions offsetting to some extent adu Japanese yen, because baaki ella normal ah irudhu. Japanese yen la enna irudhu, unoda exposure position okay net off பண்ணிட்டு உனக்கு net outflow இருக்குல்ல, நெட் அவுட்ஃப்ளோவாக இருக்கிறது குறையிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கான். என்ன புரியுறதா? ஆஃப்செட்டு பொசிஷன் ஆஃப்செட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நெட் அவுட்ஃப்ளோ நெகட்டிவா? கரெக்ட், இதுவும் நெகட்டிவ் ஆகிடுது. விச் மீன்ஸ் குறைச்சலான அவுட்ஃப்ளோ கொடுத்தா போகிறோம். அதனால் ஆஃப்செட்டிங் பொசிஷன் இந்த ஜாப்பனீஸ் எண்ணுக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல வரான். இன் ஜாப்பனீஸ் என் த நெட் எக்ஸ்போஷர் இஸ் பேயபிள் இன்ஸ்டெட் ஆஃப் ரிசீவபிள். பேயபிளாக இருக்கிறதுனால பேயபிள் அதிகமாக இருக்குது ரிசீவபிள் காட்டிலும். அந்த ஃபார்வர்ட் ரேட் இஸ் கோட்டட் அட் அ டிஸ்கவுண்ட்.
அப்போ டிஸ்கவுண்ட்டில் ஃபார்வர்ட் ரேட் கோட் ஆகிறதுனால பேயபிள் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால எனக்கு அவுட் ஃப்ளோவே குறைஞ்சி போய்டுறது. அது இந்த லாபம் வருது. எஃபெக்டிவ்லி ஆஃப் செட்டிங் த பொசிஷன். லைக் வைஸ் இந்த ரிமைனிங் கரன்சி த நெட் எக்ஸ்போஷர்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் அண்ட் த ரிலேட்டட் கரன்சி ஆர் அட் ப்ரீமியம் ஆஃப் செட்டிங் த பொசிஷன்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கரன்சி. ஓகே, சரி, இதெல்லாம் கேட்டிருக்கான். ஓகே, அங்கேயே என்ன பண்ணியிருக்கான், அங்கேயே என்ன ஆஃப் செட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா இங்கெல்லாம் நெட் ரிசீவபிள் இருக்குது அண்ட் ஸ்ப்ரெட் ப்ரீமியமாக இருக்குது. சி இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஜாப்பனீஸ் எண்ணில் நெட் அவுட் ஃப்ளோ அண்ட் டிஸ்கவுண்ட். அதனால் என்ன குறைச்சலான பேயபிள் அமௌண்ட்டாக இருக்குது, ஆஃப் செட் ஆகிடுறது போத் த பொசிஷன். ஹியர் ஆல்சோ வாட் ஹேப்பன்ஸ், நெட் இன்ஃப்ளோ இங்கே 3 இடத்துலையும் நெட் இன்ஃப்ளோ அண்ட் ஓகே உனக்கு ஸ்ப்ரெட்டு ப்ரீமியம் கோட் ஆகுது. அப்போனா என்ன அதிகமான இன்ஃப்ளோ. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, இதுதான் கொஷின். கோ த்ரூ த கொஷின். எஸ், மார்க்கெட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெட்டிங்கோட கொஷின் அதிகமாக கிடையாது. அதனால் எந்தெந்த கொஷின்லாம் இருக்கோ சம்டைம்ஸ் யூ மைட் ஆஸ்க் இன் எக்ஸாமினேஷன். ஓகே, கொஷின் நம்பர் 11. The following two-way quotes appear in the foreign exchange market. Rupee per dollar given, spot rate given, 2 months forward rate given, bid and offer rate given. Required, how many US dollars should a firm sell to get 25 lakhs after 2 months? How many rupees is the firm required to pay to obtain US dollar 2 lakhs in the spot market? Assume the firm has US dollar 69,000 in current account earning no interest. ROE on rupee investment is 10% per annum. Should the firm encash the US dollar now or 2 months later? ரெண்டு ஆப்ஷன். ஓகே, சரி, ஒன் பை ஒன் சால்வ் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்கான் தெரியுமா, இன்றைக்கி கொட்டேஷன் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் த ஸ்பாட்டு அண்ட் ஃபார்வர்டு, ரெண்டு கொட்டேஷன் கொடுத்துருக்கான். ஸ்பாட் மார்க்கெட்டில் கொட்டேஷன், ஃபார்வர்டு மார்க்கெட்டிலும் கொட்டேஷன். திஸ் ரூபி பர் டாலர், சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இங்கே கிராஸ் ரேட்லாம் ஒன்றும் கிடையாது. How many US dollars should a firm sell to 25 lakhs after 2 months? இன்னைக்கு இல்லை, after 2 months if a firm is selling. Okay, US dollars should a firm sell to get 25 lakhs. அப்போ என்ன தெரியுமா, எனக்கு 25 lakhs வேணும். Okay, I am going to sell the US dollar. அப்போ assume he is export oriented business. He is having receivable. This இந்த ஆளுக்கு வரவு இருக்குது. அப்போ US டாலர் வர வேண்டியது இருக்குது. 2 மாதம் கழிச்சு வந்ததுன்னா அந்த US டாலரை விற்கணும்ல. அப்போ 25 லட்சம் ரூபாய் ஐஎன்ஆரில் கிடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ US டாலரை நான் விற்கணும்னு கேட்குறான். புரியுறதா? எவ்வளோ டாலரை நீ விற்றா உனக்கு 25 லட்சம் ரூபாவாக இருக்கும் கையில் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அது 2 மாதம் கழிச்சு வேணும். அப்போ என்ன ரேட் எடுத்துப்பேன்? 2 மாதம் கழிச்சு வேணும்னா ஸ்பாட் ரேட் எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஃபார்வர்ட் ரேட் யூ ஷுட் டேக். இப்போது நீ இது வந்து கொட்டேஷன் என்ன, ருபி பர் டாலர் கொட்டேஷன், டைரக்ட் கோட் இன் இந்தியா. கரெக்டாக? நீ டாலரை வாங்குறியா விற்கிறையா? 25 லட்சம் உனக்கு ரூபா வேணும். அப்போது டு கெட் 25 lakh rupees, அப்போ யூ ஹேவ் டு செல் டாலர். யூ ஹேவ் டு செல் டாலர் அட் வாட் ரேட்? 47 rupees. பேங்கர்ஸ் buying rate. You will sell, customer will sell at bankers buying rate. Banker buying rate in a bid rate 47. ஓகே, அப்போ 47ல் செல் பண்ணால் 25 lakhs divided by 47, அவ்வளோதான் இப்போ வேல்யூ. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சொல்யூஷன், 25 lakhs INR divided by 47 per dollar. How many dollars? $53,191. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். Next, how many rupees is the firm required to pay to obtain 2 lakhs in the spot market? சரி, எனக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் இப்போ சொன்ன ஃபார்வர்டு மறந்துடு. இப்போ ஸ்பாட் மார்க்கெட் சார், இன்றைக்கே எனக்கு வந்து 2 லட்சம் US டாலர் வேணும். இப்போது என் கையில் INR இருக்குது, என் கையில் இந்தியன் ருபீஸ் இருக்குது. 2 லட்சம் US டாலர் எனக்கு வேணும். நான் ஸ்பாட் மார்க்கெட்டை நான் இன்றைக்கே எனக்கு வேணும். நான் என்ன பண்ணுவேன்? டாலரை யூ ஆர் கோயிங் டு பை. அப்போ பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? ஆஃபர் ரேட். அப்போ ஸ்பாட் ஆஃபர், அங்கே ஃபார்வர்டு பிட் ரேட் எடுத்துட்டியா, இங்கே ஸ்பாட் ஆஃபர். எந்த ரேட்டை சூஸ் பண்ணான்னு தெரிஞ்செடுத்தினாலே பாதித்த ஓகே ஹெடேக் இல்லை இந்த சாப்டரில். புரிஞ்சுட்டா? சிம்பிளாக 50% ஆஃப் சொல்யூஷன் ஆகிடுது. இது வேறு 2 lakhs. ஓகே, obtain 2 lakhsனா என்ன பண்ணணும்? 46.25னா ஓகே 2 lakhs US டாலர்னா 2 lakhs into 46.25. 2 lakhs into 46.25, 92,50,000 is the amount paid. சரி, next, assume the firm has US dollar 69,000 in current account earning no interest. என்ன சொல்கிறான்? மூணாவது பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாரு என்ன சொல்கிறான், 69,000 என்கிட்ட கேஷ் டாலர் அக்கௌண்ட்டில் இருக்குது. $69,000 US டாலர். ROE on rupee investment is 10%. Should the firm encash US dollar now or 2 months later? Very simple. That என்கிட்ட 69,000 US டாலர் இருக்குது. இதை நான் இன்றைக்கே ருப்பியில் கன்வெர்ட் பண்ணமா, ஓகே, ஆர் ஆஃப்டர் 2 months நான் கன்வெர்ட் பண்ணமான்னு கேட்குறான். அப்போ வெரி சிம்பிள், இன்றைக்கே நான் இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன தெரியும் பண்ணலாம்? வெரி சிம்பிள், யூ ஹேவ் டு கம்பேர். ரெண்டு ஆப்ஷன் இருக்குப்பா. சி, 2 ஆப்ஷன். அது சரி, டுடே ஆஃப்டர் 2 months. சரியா? ஓகே, இப்போ கம்பேரபிலிட்டி வேணும்னா நீ 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? ரெண்டுத்தோட கம்பேரபிலிட்டி நீ அச்சீவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே நீ கன்வெர்ட் பண்ணுற $69,000 இருக்கா,
இன்னைக்கு இந்த டாலரை விற்றுட்டு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போது இன்னியோட ஸ்பாட் ரேட்டை ஸ்பாட் செல்லிங் ரேட்டுன்னு எடுத்துப்பேன். கரெக்டாக? ஸ்பாட் ரேட்டை வாட் இஸ் தட் ஸ்பாட்? ஓகே, நீ $69,000 நீ செல் பண்ணால் உனக்கு பேங்கர் பிட் ரேட் கொடுப்பானா ஆஃபர் ரேட் கொடுப்பானா? பிட் ரேட் கொடுப்பான். ஸ்பாட் பிட் ரேட் எடுத்துப்பேன். கரெக்டாக? இதை பண்ணால் உனக்கு ஐஎன்ஆர் கிடைக்குமா? சம் அமௌண்ட்டியா? ஓகே, இந்த ரூபாய் இன்றைக்கே இதை கன்வெர்ட் பண்ணுவேன். இதை பண்ணதுக்கப்புறம் 2 மாதம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவேன். பேங்க்கில் டெபாசிட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரியலைஸ் பண்ணுவேன். இது ஒரு ஆப்ஷன். 2 மாதம் நான் கழிச்சு கன்வெர்ட் பண்ணால் இதை 69,000 எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருதா? ஃபஸ்ட்டு 2 மாதம் கழிச்சு இது இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணால் என்ன கேஷ் ஃப்ளோ? இதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி 10% இன்ட்ரெஸ்ட்டாக. வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ பேங்க்கில் 2 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறான்? இன்வெஸ்ட்மெண்ட் ROE ஆன் ருபி இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, இன்றைக்கி நான் இதை இன்றைக்கே கன்வெர்ட் பண்ணிட்டேன். டாலரை கன்வெர்ட் பண்ணிட்டு நான் SBI பேங்க்கில் நான் ரூபாவை போட்டுட்டேன்ப்பா. அப்போ ரூபா ஓகே, நான் 69,000 இன்டூ வாட் இஸ் த அமௌண்ட்? ஐ வில் டெல் யூ. சொல்யூஷன் பாரு. பிட் ரேட் இங்கே பாரு. வாட் இஸ் த பிட் ரேட்? ப்ளீஸ் டெல் மீ. 46? எஸ், 40. பிட் ரேட் என்னப்பா? இன்னைக்கு பிட் ரேட் 46. சரியா? இன்றைக்கி ஐ செல் த டாலர். நான் செல் பண்ணால் எனக்கு 46 ரூபா கொடுப்பானா? 46.25 கொடுப்பானா? பிட் ரேட் 46 rupees கொடுப்பான். அப்போ எவ்வளோ ரூபாச்சு? ஓகே, 69,000 இன்டூ 46 31,74,000. என்கிட்ட 31,74,000 என் கையில் இருக்கா? இதை நான் இன்றைக்கி போய் ஸ்டேட் பேங்க்கில் நான் போட்டுறேன். லோக்கலைஸ்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன். எவ்வளோ மாதத்துக்கு? 2 மாதத்துக்கு. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 2 மாதம் இப்போ விட்ரா பண்ணுறது பெட்டரா 2 மாதம் கழிச்சு விட்ரா பண்ணுறது பெட்டரான்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, 2 ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன், இப்போவே நான் கன்வெர்ட் பண்ணி இப்போவே இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் ருபி அக்கௌண்ட்டுன்னு இதை சொல்கிறேன். உனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குப்பா. என்னென்னு தெரியுமா? உங்கள்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. ருபி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இது SBI பேங்க்குன்னு வச்சுக்கோ. SBI பேங்க் லோக்கல், SBI பேங்க் இந்தியன் பேங்க் இருக்குது. ஓகே, US டாலர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஓகே டாலர் அக்கௌண்ட். இந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்லாம் இருக்குது இல்லையா? யுவர் பேங்க் வித் வேறு கண்ட்ரியில் வேறு அக்கௌண்ட்டு, உங்கள்கிட்ட டாலர் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ருபி அக்கௌண்ட்டில் ஓகே உனக்கு என்ன சொல்கிறான்? எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்? ருபி அக்கௌண்ட்டில் ஏதாவது பைசா போட்டால் அதில் 10% பர் ஆனம்னு இன்ட்ரெஸ்ட்டான். ஓகே, ருபி அக்கௌண்ட்டில் 10% பர் ஆனம்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகே, US டாலர் அக்கௌண்ட்டில் நோ இன்ட்ரெஸ்ட் 0 இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான். ஓகே, earning no interest. Can you see this? earning no interest. அப்போ இங்கே பாரு, டாலர் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போது 2 ஆப்ஷன் இருக்குல்ல. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 இன்றைக்கே நீ கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா உனக்கு 31,72,000 இருக்கா? சம் நம்பர் 74 72 74 இருக்கு இல்லையா? இந்த 31,74,000 நான் இன்றைக்கே SBIயில் டெபாசிட் பண்ணி 10% இன்ட்ரெஸ்ட்டு 2 மாதத்துக்கு. அப்போ 10% இன்டூ 2/12. ஓகே, 31,74,000 into 10% into 2/12. வாட் இஸ் த அமௌண்ட்னா அந்த அமௌண்ட்டு எனக்கு ரியலைசபிள் அமௌண்ட். 2 மாதம் கழிச்சு இருக்கிற மெச்சூரிட்டி வேல்யூ இது இவ்வளோ இருக்கும். சரி, இது இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கே கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி ரியலைஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும்பா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். Encashing US dollar now versus 2 months later. Now if you encash, you will realize 46 rupees per dollar, 31,74,000. Either 10 months 10% 2 months interest 52,900. Total likely sum at the end of 2 months 32,26,900. இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், சார் என்கேஷே பண்ணல, நான் டாலர் இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு தேவையில்லை, 69,000 அப்படியே இருக்கட்டும், பட் ஆஃப்டர் 2 months ஐம் கோயிங் டு செல்லா, அதை இன்றைக்கே நான் ஃபார்வர்டு மார்க்கெட்டில் செல் பண்ணிடுறேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ இன்றைக்கி 69,000 இருக்கா, இதை ஃபார்வர்டு செல் பண்ணுறேன். இப்போ ஃபார்வர்டு செல்னா யூ ஆர் கோயிங் டு பை டாலரா செல் டாலர். பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டாப்பா? பிட் ரேட் தான் எப்போவுமே. செல் டாலர்னா பிட் ரேட்டு. இங்கே ஸ்பாட் பிட் ரேட் எடுத்தால் இங்கே ஃபார்வர்டு பிட் ரேட் 47 எடுத்துப்பேன். அப்போது வாட் இஸ் த அமௌண்ட்? 47 எஸ், 69 lakh இன்ட்டு 47. இந்த 69க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, 0 இன்ட்ரெஸ்ட். அதனால் வாட் இஸ் த அமௌண்ட்? 32,43,000. இப்போது 32,26,900 பெட்டரா, 32,43,000 பெட்டரா, 32,43,000 better realize-na, it is better to encash the proceeds after 2 months and get the opportunity gain. அப்போ ப்ராசீட்ஸை ரியலைஸ் பண்ணுறது 2 மாதம் கழிச்சு பண்ணு, இன்றைக்கே கன்வெர்ட் பண்ணாதானே எசன்ஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கே கன்வெர்ட் பண்ணி இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த $69,000 வந்து டாலர் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், 2 மாதம் கழிச்சு கன்வெர்ட் பண்ணோம் எப்படியும், ஆனால் அதுக்கு இன்றைக்கே ஃபார்வர்ட் ரேட்டை என்டர் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. Zee Limited importing goods worth $2 million requires 90 days to make the payment. The overseas supplier has offered a 60 days interest-free credit period and for additional credit for 30 days in interest rate 8% per annum. The bankers of Zee Limited offer a 30 days loan at 10% per annum. Their code for foreign exchange is as follows: spot
1 US dollar this much, 60 days forward given, 90 days forward rate given. மூணும் கொடுத்துருக்கான். ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், 60 days forward, 90 days forward. You are required to evaluate the following option. எந்த ஆப்ஷன் பெட்டர்னு evaluate பண்ணும். Pay the supplier in 60 days. 60 நாள் கழிச்சு சப்ளையருக்கு பே பண்ணிவிடு. Avail the suppliers after 90 days credit. ஓகே, அப்போ 90 days creditனா அடிஷ்னல் கிரெடிட் 30 நாள் கிரெடிட் பீரியடை எடுத்துக்கும். 60 நாள் எப்படியுமே அவன் 60 நாள் கழிச்சு அவன் கொடுக்குறான். 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத கிரெடிட் கொடுக்குறான். ஓகே, சரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். திஸ் இஸ் த கொஷின். ஸோ எது பெட்டர்னு கேட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இது இன்னியோட எக்ஸாம் ஆஸ் ஐம் ரெக்கார்டிங் டுடே 7th January இன்னியோட எக்ஸாம் பேப்பரில் இது இருக்குப்பா. ஓகே, சிஏ ஃபைனல் January 26 exam paper la. Okay, it is printed in the example. This same type of question is being asked. சரியா? See, very simple. என்ன கேட்குறான்றது ஒரு சம்மரைஸ் ப்ரீஃபாக கொடுத்துட்டேன். Then we will quickly calculate the numbers. At the Z Limited, goods worth US dollar 2 million import பண்ணியிருக்கான். அப்போ இவன் டாலர் ரிசீவபிளா பேயபிள். ஏன்னா இந்த $2 million கொடுத்துருக்கான்னா you have to pay dollar. அப்போ $2 million you have to pay. $20 lakhs he has to pay. Okay, and requires 90 days to make the payment. இவனுக்கு என்னன்னா 90 days இப்போ பைசா இல்லை, எனக்கு எப்போ பே பண்ணணும் அப்படின்னா the overseas supplier offer 60 days interest free credit. சரி, இன்றைக்கே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், ஆனால் 60 days கிரெடிட் கொடுத்துருக்கான். அப்போ பேமெண்ட் என்றைக்கு பண்ணணும்? 60 நாளில் பேமெண்ட் பண்ணணும். 60வது நாளில் நான் நீட் டு மேக் த பேமெண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஈவன் தோ இன்றைக்கி நான் குட்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன், 60 நாள் கழிச்சு நான் இந்த பேமெண்ட் பண்ணணும். பட் இதில் என்னென்னா எனக்கு 60 நாள் கழிச்சு பைசா இல்லைன்றான். எனக்கு 60 நாள் கழிச்சு பைசா இல்லை, ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் 90 days டு மேக் த பேமெண்ட். எனக்கு 90 நாள் கழிச்சு தான் எனக்கு பைசா வர முடியும். ஓகே, எனக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு 60 நாளில் பைசா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். 60 நாளில் நீ பே பண்ணணும் அப்படின்னா இஃப் த எக்ஸ்போர்ட்டர், யார் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இஃப் ஹீ கம்பல்ஸ், அவன் கணக்கை உனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னால் எனக்கு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? கடன் வாங்கி, ஓகே இவங்ககிட்ட பைசா இல்லைப்பா, இவங்ககிட்ட ரூபாய் இல்லை, அப்போ கடன் வாங்கி ரூபாவை கன்வெர்ட் பண்ணி டாலரை அவங்ககிட்ட பே பண்ணி செட்டில் பண்ணணும். கரெக்டாக? இதுதானே பண்ணணும். ஓகே, இது இஸ் ஒன் ஆப்ஷன். 60 நாள்லேயே கட்டணும்னா நீ 60 நாள்லேருந்து 30 நாளைக்கு கடன் வாங்கிக்கணும். 30 நாளைக்கு நீ கடன் வாங்கிக்கணும். ஏன்னா உனக்கு பைசா 90 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருக்கான். he requires 90 days to make the payment. இவனுக்கு 90 நாள் கழிச்சு தான் பைசா கையில் வரும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ 60 நாள்லேயே இந்த சப்ளையர் கணக்கு எனக்கு பே பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? வாட் ஐ கேன் டூ? ஐ கேன் டேக் அ லோன் ஃபார் 30 days. 30 நாளைக்கு நான் ஒரு பாரோ பண்ணி கடன் வாங்கி, ஓகே நான் 60th டேவே கட்டிடுவேன். பட் நான் கடன் வாங்குறேன் 30 நாளைக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும்ல, அதை ஐ வில் ஆட். அப்போ எனக்கு 2 ஆப்ஷன்ப்பா. ஒன்று 60 நாளில் நான் கட்டிடுறேன், இது ஒரு ஆப்ஷனா. நெக்ஸ்ட் என்ன, இது நெக்ஸ்ட்டு 90 days. இதில் என்ன சொல்கிறான், இது வேறு, நீ கடன் வாங்குறது எய்தர் நீ உன்னோட லோக்கல் பேங்க்லேயே நீ கடன் வாங்கினா அப்படி வாங்கிக்கோ, இல்லைன்னா நான் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளையர் என்ன சொல்கிறான். நீ இன்ஸ்டட் உன் பேங்க்லேருந்து கடன் வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் 30 நாள் கிரெடிட் கொடுக்குறேன். பட் கிரெடிட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நான் சார்ஜ் பண்ணுவேன். இந்த இன்ட்ரெஸ்ட்டு டாலர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ $2 lakhs, $20 lakhs, வாட் இஸ் தட், $2 million, $20 lakhs ஐ ஹேவ் பேயபிள்னா நீ கொடுக்கணும்ல, அந்த $20 lakhs கொடுக்கறது போக, ஓகே 30 நாளைக்கு 8% per annum டாலர் இன்ட்ரெஸ்ட்டாக கொடு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ரெண்டு ஆப்ஷன் புரியுறதா? இப்போ எந்த ஆப்ஷன் இவாலுவேட் பண்ணணும்? நான் சிம்பிள். இப்போ பாரு, பே த சப்ளையர் இன் 60 days. 60 நாளில் பே பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? இப்போ நான் என்னென்னா 2 ஆப்ஷன், ஒன்று 60 நாளில் பே பண்ணுற ஆப்ஷன், 90 நாளில் பே பண்ணுற ஆப்ஷன். ஓகே, 60 நாளில் பே பண்ணால் நான் லோக்கல் பேங்க்குக்கிட்டேருந்து கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டணும் லோக்கல் பேங்க்குக்கு. பட் இவனுக்கு சப்ளையருக்கு இன்றைக்கே டாலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அக்ரீடா? அப்போது எனக்கு என்ன பைசா கொடுக்கணும்? ஒன்று லோக்கல் சப்ளையருக்கு, அதாவது சப்ளையருக்கு என்ன பைசா கொடுக்கணுமோ US டாலரை கன்வெர்ட் பண்ணி INR கொடுக்கணும், ப்ளஸ் இந்த ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் 30 நாள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஓகே, இஃப் ஐ பே த சப்ளையர் ஆஃப்டர் 90 days, 90 நாளில் நான் கொடுக்குறேன்னா அப்போ என்ன ஆகும்? உன்னோட 2 million பேயபிள் இருக்குல்ல, அது ப்ளஸ் அதில் 8% இந்த சப்ளையரே இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம், டாலர் இன்ட்ரெஸ்ட்டு. இது லோக்கல் இன்ட்ரெஸ்ட்டு, அது டாலர் இன்ட்ரெஸ்ட்டு. புரியுறதா என்ன வித்தியாசம்னு? அந்த டாலர் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபார்வர்ட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி நான் பே பண்ணணும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இங்கே பாரு, இஃப் த பேமெண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்ன சம் சால்வ் பண்ண புரியும். பே த சப்ளையர் இன் 60 days. அப்போ 60 days நான் பே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, 60 நாளோட ஃபார்வர்ட் ரேட்டை எடுத்துக்கணும். கரெக்டாக? 60 நாளோட ஃபார்வர்ட் ரேட்டு 60 நாள் கழிச்சு தான் நீ பே பண்ணணும். இன்றைக்கி எப்படியும் பே பண்ண போகிறது இல்லை. அப்போ கரண்ட் ஸ்பாட் ரேட் நீ எடுத்துக்கூடாது. 60 நாள் கழிச்சு இருக்கிற ஸ்பாட் ரேட் ஒன்லி யூ ஷுட் கன்சிடர். அப்போ 60 days ஸ்பாட் ரேட் என்ன இருக்குது பாரு, 60 days ஃபார்வர்டு என்ன இருக்குது, 57.1. இதுதான் எடுத்துக்கணும். கரெக்டாக? அப்போது பேமெண்ட் டியூ எவ்வளோ? US dollar 2 million, 20 lakhs into 57.1. ஹவு மச் இஸ் த அவுட் ஃப்ளோ இன் ரூபி டேர்ம்ஸ்? 114 lakhs. ஓகே,
no 114 million 2 lakhs 114.2 lakhs. now இப்போ என்னன்னா add interest to that. இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, 60 நாளில் உங்ககிட்ட இல்லை. அப்போ இவ்வளோ INR யூ ஷுட் borrow. இவ்வளோ அமௌண்ட் நீ borrow பண்ணுமா, எவ்வளோ ரேட்டுக்கு 10% per annum, பட் எவ்வளோ நாளைக்கு, only 1 month. அப்போ 30/360 or 1/12 வச்சுக்கோ. ஓகே, அப்போ 114 calculate எடுத்துக்கோ. ஓகே, 114 million. ஓகே, 114.2 million இல்லையா, 114,200 into 10%, interest 10% per annum, but interest நாலே annualized interest into, okay, 1/12 na divided by 12 னு போட்டுக்கோ. எவ்வளோ கிடைக்கிறது, 9,51,667. are you understanding? இது இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு கட்டணும். ஓகே, இது சப்ளையர் கட்டணும். டோட்டலாக நீ உன்னோட அவுட்ஃப்ளோ எவ்வளோ ரூபி அவுட்ஃப்ளோ, இந்த ஆப்ஷனில் நான் 60 நாள் கழிச்சு கட்டினா எனக்கு இவ்வளோ ரூபி அவுட்ஃப்ளோ 11,51,51,667. நெக்ஸ்ட், அவைலிங் சப்ளையர்ஸ் ஆஃபர் ஆஃப் 90 days கிரெடிட். இப்போ நான் சப்ளையர் ஒரு 30 நாள் கிரெடிட் இருக்கு. 90 days கிரெடிட்னா என்ன, 30 நாள் தான் எஃபெக்டிவ்லி கிரெடிட், 60 நாள் ஃப்ரீ கிரெடிட், 30 நாள் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட். ஓகே, 60 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட், பாக்கி 30 நாளைக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சரி, அமௌண்ட் பேபிள் என்ன, $2 million. இதில் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா டாலர் இன்ட்ரெஸ்ட். ஐ டோல்டு சப்ளையர் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னா அவன் என்ன ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துமா, இல்லை டாலர் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அப்போ அவன் 2 lakhsல, அதாவது வாட் இஸ் தட், $2 million டாலர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 8% கொடு. அப்போது வாட் யூ ஷுட் டூ, 20 lakhs தானே, 2 lakhs, yes, 2 million 20 lakhs into 8% into 1/12. ஓகே, 1/12 30 daysனா 12னு போட்டுக்கோ. ஓகே, யூ வில் கெட் 13,333. இதுவும் டாலரில் இருக்கும், ஏன்னா டாலர் இன்ட்ரெஸ்ட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோ. இப்போ இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஷனில் அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. இந்த 20 lakhs கன்வெர்ட் பண்ணிட்டு 114,200 இருக்கா, இது ருப்பி இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ருப்பி இன்ட்ரெஸ்ட் பண்ணினேன், புரியுறதா? இங்கே இது கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதை ஆட் பண்ண முடியும். இங்கே இது டாலர் இன்ட்ரெஸ்ட். அப்போ $20 lakh ப்ளஸ் அதுக்கு 8% இன்ட்ரெஸ்ட், டாலர் இன்ட்ரெஸ்ட் 13,333. டோட்டல் டாலர் எவ்வளோ, 20 lakhs 13,333 இன்டூ, ஓகே, இந்த டாலரை இப்போ கன்வெர்ட் பண்ணோம் கரெக்டாக. அப்போ கன்வெர்ட் பண்ணிச்சு எந்த ரேட் எடுத்துப்பேன், ஸ்பாட் ரேட்டா, 60 days ஃபார்வேர்டா, 90 days ஃபார்வேர்டா, 90 days ஃபார்வேர்டு. ஏன்னா இந்த கிரெடிட்டை அனலைஸ் பண்ணுறது ஆஃப்டர் 90 days தான் கன்வர்ஷன் நடக்கிறது. அப்போ கன்வர்ஷன் என்னைக்கு நடக்கிறதோ அன்னியோட ரேட் எடுத்துக்கணும். அப்போ ஆஃப்டர் 90 days 57.5னு கொடுத்துருக்கான். அப்போ 57.5 எடுத்துகிட்டு, ஓகே, யூ வில் கெட் 1,15,766. இப்போ இவன் எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டர். அப்போ இவனுக்கு அவுட்ஃப்ளோ தானே, பைசா ரூபா கட்டணும்ல. அப்போ எந்த சாய்ஸில் அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, ஓகே, எது குறவாக இருக்குன்னு பார்க்கணும், அது பெட்டர். எது ஜாஸ்தியாக இருக்குது எது குறவாக இருக்குன்னு பாரு. இப்போ எது ஜாஸ்தியாக இருக்குன்னா 11,57 lakhs is higher na. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 is lesser outflow you will select. இம்போர்ட்டர் அதிகமாக குறவான, ஓகே, outflow you should select. Alternative 1 is better as it entails lower cash outflow. குறைச்சலான outflow எடுத்துப்பேன், சரியா? This is the solution for this question. Next, take question number 13. Following are the spot exchange rates quoted at 3 different forex markets. Okay, US dollar per INR given, Great Britain pound per INR given, and Great Britain pound per USD given. The arbitrager has US dollar 100 lakhs. Assuming that there are no transaction cost, explain whether there is any arbitrage gain possible from the quoted spot exchange rate. This is a question that is being asked. The question is, they are testing currency arbitrage. In the chapter, okay, there are 2 arbitrage possible. Okay, we call it as currency arbitrage. Another is covered interest arbitrage, CIA. Okay, சரி. Now இது கரன்சி ஆர்பிட்ரேஜ்னா என்ன, கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் வெரி சிம்பிள். ஒரு ப்ரீஃபாக ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். கரன்சி கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் வரைச்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, கரன்சி கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் வரைச்சி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, கரன்சி ஆர்பிட்ரேஜ் வெரி சிம்பிள். 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, இந்தியாவிலே நீ போகிற ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஒரு மார்க்கெட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன். கரன்சி எக்ஸ்சேஞ்சோட கோட்டேஷனை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், US dollar per INR, அதான் சொன்ன பாரு, ஒன் ஆஃப் த இதில் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கொட்டேஷன் இது பார்த்தோம்னா 48.3ன்றது ஆக்சுவலி திஸ் இஸ் நத்திங் பட் ருபி பர் டாலர், நாட் டாலர் பர் ருபி. ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது பாரு, US dollar per INR. இது தப்பு, திஸ் இஸ் ராங். பிகாஸ் ஒரு ஐஎன்ஆருக்கு 48.3 US dollarனா that will never happen. Are you understanding? At least for few years. Okay, so US dollar per INR 48.3 is not டைரக்ட். இது ருபி பர் டாலர்னு புரிஞ்சுக்கணும். எல்லாமே ராங்காக கொடுத்துருக்கான் பார். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு சொன்னல, அப்படி கொடுத்தா கூட நீ என்ன புரிஞ்சுக்கணும்,
INR per, okay, this is also rupee per pound. ஏன்னா pound per rupee னு கொடுத்துருக்கான், that is not correct. Then GBP per USD னு கொடுத்துருக்கிறது கரெக்ட், US கொடுத்துருக்கிறது தப்பு, USD per pound. This should be understood. இது புரியுறதா, இது கிளாரிட்டி இருக்கா? அங்கேயே நான் சொன்னேன், எங்கே இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்கானோ இதை மொத்தமே நீ வந்து இப்படின்றத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரியுறதா? இது வந்து அந்த கோட் கிவன், இதை இன்டைரக்ட் கோட்டுன்னு நினச்சி 48.3 இன்டைரக்ட் கோட்டாக நினச்சி நீ 1/48.3 டைரக்ட் கோட்லாம் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரியுறதா? தட் அப்போ ஆன்சரே மாறிடும். தட் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர், புரியுது? எப்போவுமே ஓகே, இஃப் யூ சி த லேடர், இந்தியன் ருப்பி இருக்குது, இதை விட வேல்யூபிள் யூஎஸ் டாலரோட வேல்யூபிள் கிரேட் பிரிட்டன் பவுண்டு. ஓகே, இதெல்லாம் கான்டெக்சுவலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, நான் கரன்சி ஆர்பிட்ரேஜ் அண்ட் கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இப்போ என்ன சொல்ல வரேன், 2 விதமான ஆர்பிட்ரேஜ் இருக்குல்ல. கரன்சி ஆர்பிட்ரேஜ் என்ன தெரியுமா? ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும் கன்சிடர் பண்ணு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி, ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன தெரியுமா, ஐஎன்ஆர் US டாலர் கோட்டேஷன் இருக்குது, ஐஎன்ஆர் பவுண்டு கோட்டேஷன் இருக்குது, ஜிபிபி US டாலர் கோட்டேஷன் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட ரூபா இருக்கா, இதை ரூபாவை வச்சு ஓகே டாலரை வாங்கி பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வழி, கரெக்டாக புரியுது என்ன சொல்கிறேன்னு? இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஆர் ஐஎன்ஆர் பவுண்டு இருக்குல்ல, அப்போ நான் ரூபாலேருந்து பவுண்டை கன்வெர்ட் பண்ணி ஓகே டாலராகவும் எனக்கு ரியலைஸ் பண்ணலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? இது ஒரு ட்ரையாங்குலர்னு, ஓகே, இது ஒரு ஒரு பசில் மாதிரி இருக்கு. நீ என்னன்னா ஒரு மார்க்கெட்டில் போய் நீ அதை கன்வெர்ட் பண்ணிப்ப, ஐஎன்ஆர் US டாலர் கொட்டேஷன் இருக்கா, இதை கன்வெர்ட் பண்ணி US டாலரை வாங்கிக்கும். US டாலரை வாங்கிட்டு இதை US டாலரை இங்கே கிரேட் பிரிட்டன் பவுண்டு இருக்கு இல்லையா கொட்டேஷன், பவுண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். பண்ணிட்டியா? திரும்ப இந்த பவுண்டு உன் கையில் இருக்கா, இப்போ இந்த பவுண்டு ஐஎன்ஆர் கொட்டேஷன் இருக்கா, ஐஎன்ஆரில் பவுண்டு வித்துரு, ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிடு. ஆரம்பிக்கிறது ஐஎன்ஆர், முடியறதும் ஐஎன்ஆராக ஆகிடும். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்ல புரியுறதா? ஓகே, ஒரு ரவுண்ட் டேபிள் டிரான்சாக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ருப்பி இருக்குது இல்லையா, எகெயின் உங்கள்கிட்ட பைசா இருக்கா, ருப்பி இருக்கா, இதை கிரேட் பிரிட்டன் பவுண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். என்ன பண்ண, பவுண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். திரும்ப பவுண்டை செல் பண்ணி டாலராக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டாலரை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிக்கும். எந்த மெத்தடில் ஓகே உனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அந்த ரூட்டை யூஸ் பண்ணி ஆர்பிட்ரேஜ் கெயின் ஆர் லாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆரியல் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஆர்பிட்ரேஜர் ஹேஸ் US டாலர் 100 lakhs வச்சு ஏதாவது ஆர்பிட்ரேஜ் இருக்கா, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை இக்னோர் பண்ணி ஆர்பிட்ரேஜ் இருக்கான்னு சிம்பிள் கரன்சி ஆர்பிட்ரேஜ். கரன்சி ஆர்பிட்ரேஜ்னா நான் ஒரே ஒரு மார்க்கெட்டு தான், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தான் கன்சிடர் பண்ணுவேன். இதில் ஐ ஹேவ் 2 ஆப்ஷன். இந்தியாவிலே நான் வேரியஸ் மார்க்கெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் BSE NSE இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு மார்க்கெட்டில் டாலர் ஓகே டாலர் இவ்வளோ தான் கூட்டாருது, இன்னொரு மார்க்கெட்டில் டாலர் அதிகமாக கூட்டாருதுன்னா ஒரு மார்க்கெட்லேயே நான் இம்பர்ஃபெக்ஷன்ஸை வச்சு லாபம் சம்பாதிக்கலாம், புரியுறதா? அது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் கிராஸ் கரன்சி, கிராஸ் கண்ட்ரி டிரான்சாக்ஷன் ஆல்சோ ஐ கேன் டேக் பிளேஸ். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் வேறு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். இப்போ இந்த கொஷின் வேறு கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இன்வால்வ்டு. இங்கே பார்த்தோன்னா US டாலர் INR இது இந்தியன் கண்ட்ரியில் கோட்டாகும், GGP INRனா INR பர் பவுண்டு, இந்த 2 கொட்டேஷன் இந்தியாவில் கிடைக்கும். பட் அதாவது பவுண்டு பர் US டாலர் சொல்லிட்டு இந்தியாவில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவுட் சைடு தான் கண்ட்ரியில் பவுண்ட் கொட்டேஷன் இருக்குது. அப்போது எய்தர் சேம் மார்க்கெட்லேயும் இருக்கலாம், சேம் கண்ட்ரிலையும் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட மார்க்கெட்ஸாகவும் இருக்கலாம். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் இது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் இந்த ஆர்பிட்ரேஜை பண்ணுறேன்னா இதுக்கு பேர் கரன்சி ஆர்பிட்ரேஜ். நீ சுற்றி ஒரே ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ணுறேன். இது கவர்ட் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சால் தான் இது என்ன புரியும். கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னா என்ன, மணி மார்க்கெட்டும் உன்னோட எக்ஸ்போஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தவிர இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக, இதை தவிர மணி மார்க்கெட்னு பேர். மணி மார்க்கெட்னா இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்னு பேர். ஓகே, திஸ் இஸ் மணி மார்க்கெட். இதை மணி மார்க்கெட், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குது இல்லையா, இதை தான் மணி மார்க்கெட்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து அதுதான் மணி மார்க்கெட் ஹெட்ஜின்னு படிச்சிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் இவ்வளோ %, 4%, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஎஸில் 8%, இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பான். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ப்பா. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா $1.48. ஓகே, 1 month ஃபார்வர்டு 50 அப்படி இருக்கும். ஓகே, இது ஃபார்வர்டு கொட்டேஷன், ஸ்பாட் கொட்டேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இதெல்லாம் IRPT இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இது 2 மார்க்கெட் இன்வால்வ் பண்ணி 2த்தையும் ஹெட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, இது கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு பேர். கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு பேர். மணி மார்க்கெட் ஹெட்ஜிங் எல்லா கான்செப்ட்டும் இதுதான். 2 மார்க்கெட்டை வச்சு எப்படி கலந்து கெயின் பண்ணுறது. ஏன்னா ஃபாரெக்ஸோட ஃபார்வர்டு மார்க்கெட்டோட கொட்டேஷனே இருக்குல்ல, ஆக்சுவலி ஃபார்வர்டோட கொட்டேஷனே மணி மார்க்கெட்லேருந்து தான் டெரைவ் ஆகும். அதனால தான் இது இம்பார்ட்டன்ட், புரியுதா? சரி, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ.
இதுக்கெல்லாம் லெக்சர் கேட்டால் தான் புரியும், எல்லாமே இதில் புரியாது. பட் எனிவே ஐ வில் டிஸ்கஸ் த சொல்யூஷன். இங்கே நம்ம கொஷின் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம், கான்செப்ட் இல்லை. கான்செப்ட்டுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோப்பா. ஓகே, சி கொஷின் நம்பர் 13. இப்போ ஆர்பிட்ரேஜ் கேன் ப்ரொசீட் as stated below to realize arbitrage by dollar from US dollar 10 lakhs at Mumbai. அப்போது 10 lakhs US dollar உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? சி ஆர்பிட்ரேஜர்கிட்ட எங்கிட்ட 100 lakhs US dollar இருக்குது. 100 lakhs 10 lakhs இல்லைப்பா, 100 lakhs. இந்த 100 lakhஸை இந்தியன் மார்க்கெட்டில் முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கோ 48.3. அப்போ ருபி எவ்வளோ இருக்கும்? 4830 lakhs, கரெக்டாக 483 million ஆகிடும். இதை பவுண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோ லண்டனில். அப்போது 483 rupees டிவைடட் பை பவுண்டு விலை, அதாவது ருபி பர் பவுண்டு ரேட் கொடுத்துருக்காங்க 77.52. அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கோ, பவுண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பவுண்டை எகெயின் டு US டாலர் கன்வெர்ட் பண்ணிக்கோ, கிரேட் பிரிட்டன் பவுண்டு. நான் என்ன சொன்னேன்? இந்தியன் நான் சொல்லச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, ருப்பியை டாலராக கன்வெர்ட் பண்ணி, டாலர் ருப்பியை பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி, பவுண்டு எகெயின் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி நான் சொன்னேன். ஓகே, ஐ தாட் திஸ் இன்வெஸ்டர் தேவ் கன்சிடர். இங்கே நான் படிக்கலை, இது வரைக்கும் தான் நான் படிச்சிருந்தேன், அதனால் சொன்னேன். இங்கே ஆர்பிட்ரேஜர் கையில் US டாலர் இருக்குது. அப்போது US டாலரில் எனக்கு எவ்வளோ கெயின் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா ஐ எம் அஸ்யூமிங் தட் ஹீ இஸ் US இன்வெஸ்டர். நான் வந்து US இன்வெஸ்டர்னு இருக்கேன், புரியுறதா? அமெரிக்கன் இன்வெஸ்டர். அவனுக்கு எப்படி பண்ணணும்னா, அப்போ ஒன்றும் இல்லை, US டாலர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோ. அப்போ என்ன தெரியுமா பண்ணுறான்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீப்ளேஸ். US டாலர் இஸ் தேர், டாலரில் கொடுத்து ருப்பியை வாங்கி, ருப்பியை கொடுத்து பவுண்டை வாங்கி, பவுண்டுலேருந்து எகெயின் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறான். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இது சேம் ப்ராசஸ்ப்பா. ஓகே, எனி விச் வேஸ் they have done. There is the net gain. அப்போ net USD 101 lakhs 12,968. அப்போ இனிஷியலாக 100 lakhs USD தான் கையில் இருந்தது. 100 lakhs USD கையில் இருந்ததை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, ரெண்டு மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் எனக்கு எவ்வளோ கிடச்சிது? ஓகே, 101 lakhs USD 12,968 USD கெயின் இருக்கா? எஸ். How much is the gain? 10 lakhs. What is that? Net gain of USD. Okay, yes, இது டிஃபரன்ஸ் பா, லெஸ் திஸ் மச். ஓகே, this 101 இது மெச்சூரிட்டி வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ 100 lakhs USD இஸ் ஈக்குவல் டு US டாலர் 112 lakhs 968.26. புரியுறதா? சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஷின் பா. கரன்சி ஆர்பிட்ரேஜில் ஒன்றும் இஷ்யூ இல்லை, கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தான் இருக்குது. ஐ வில் டிஸ்கஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. The US dollar is selling in India at 55.5. If the interest rate for 6 months borrowing in India is 10% per annum and the corresponding rate in US is 4%, do you expect the US dollar? இது சொன்ன பற்றியா? இப்போ மணி மார்க்கெட் ரேட் கொடுத்துருக்கான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஸ்பாட் ரேட் கிவன். வாட் இஸ் திஸ்? இது ஸ்பாட் ரேட் இன் இந்தியாவில். இது டைரக்ட் கோட் ஸ்பாட் ரேட். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 6 months borrowing in India is 10% per annum, இந்தியாவில் 6 months இன்ட்ரெஸ்ட் borrowing 10% per annum கொடுத்துருக்கான். corresponding rate in US is 4%. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? 4%. Do you expect that US dollar will be at premium or discount in the Indian Forex market? நான் என்ன சொன்ன மாட்டேன். சி, US டாலர் ஃபார்வர்டு மார்க்கெட்டு, ஃபார்வர்டு ப்ரைஸே டிரைவ் ஆகிறது எங்கேருந்து? இன்ட்ரெஸ்ட் ரேட் மணி மார்க்கெட்லேருந்து தான் டிரைவ் ஆகுது நான் சொன்னேன்ல. அப்போது சி, ஃபார்வர்டு as per இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா? ஃபார்வர்டு as per ஐஆர்பிடி ஃபார்வர்டு என்ன? ஸ்பாட் இன்ட்டு 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி. ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் ரேட்ப்பா. ஓகே, spot into 1 + interest rate of HC divided by 1 + interest rate of foreign currency. இதுதான் ஓகே IRPT forward interest rate parity. The forward price is derived using interest rate parity. Now fair forward. Now the point is என்ன தெரியுமா? இங்கே என்ன கேட்குறான்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு ரூல் வச்சுக்கோ. ஜென்ரலாக என்ன ஆகும்னா, சி, இது யூஎஸ், இது இந்தியா. ஓகே, இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் அஸ்யூம் எவ்வளோ? 10%. ஓகே, இங்கே யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அஸ்யூம் 4%. ஓகே, இப்போது எப்போவுமே என்னென்னா, எந்த கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கோ அந்த கண்ட்ரியோட கரன்சி டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். என்ன சொன்னேன்? அந்த கரன்சி குறைவான வேல்யூவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெரி சிம்பிள், இந்தியாவில் இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃப்ளேஷன், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி யூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4% யூஎஸில் கம்மியாக இருக்குது. எந்த கண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரி ஜென்ரலாக அந்த கண்ட்ரியோட கரன்சி இருக்குல்ல, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கரன்சி இருக்குல்ல, அது டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், $1 ஓகே
40 ரூபாய் இருக்குப்பா இன்றைக்கி 40 ரூபாய் இருக்கா? திஸ் இஸ் ஸ்பாட் அஸ்யூம். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் 10%, யூஎஸில் 4%. ஃபார்வேர்டு நாளைக்கு 1 மந்த் கழிச்சு ஃபார்வேர்டு $1 40 ரூபாய்க்கு கீழே இருக்குமா 40 ரூபாய்க்கு மேலே இருக்குமா? டாலர் அப்ரிஷியேட் ஆகுமா டிப்ரிஷியேட் ஆகுமா? டாலர் அப்ரிஷியேட் ஆகும்னா மோர் ருபீஸ் ரிக்வயர்ட் டு பை த டாலர். அப்போ எனக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் அதிகமான ரூபா கொடுத்தா தான் டாலரை வாங்க முடியும். அப்போ 48 ஆகும்னு வச்சுக்கோ. கரன்சி எந்த கரன்சி டிவேல்யூ ஆகும்? டிப்ரிஷியேட் ஆகும். இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகும். இப்போ ஒன்றும் சிம்பிள் தான். எந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியோட கரன்சி டெப்ரிஷியேட் ஆகும் நாளைக்கு. புரியுறதா ஜென்ரலா? ஓகே, எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி நீட் நாட் பி சேம் ஆஸ் ஆக்சுவல் பேரிட்டி. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஓகே, இந்த இன்ட்ரிகசிலாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணல. மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, எந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குமோ ஒன்று தெரிஞ்சுக்கோ. எந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குமோ அந்த கண்ட்ரியோட கரன்சி டெப்ரிஷியேட் ஆகும், ஐ மீன் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். எந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்குமோ அந்த கண்ட்ரியோட கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கண்ட்ரியோட கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அது பாரு. Do you expect that US dollar will be at premium or discount? Very simple. In US interest rate 4%, பார்த்தாலே தெரிஞ்சுடலாம். Interest rate 10%. Okay, US dollar will be at premium or discount? Always be in premium. Okay, in the Indian forex it will be quoted at premium. First part. இங்கே பாரு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கான். Under the given circumstances, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்துட்டு the USD is expected to quote at a premium in India as the interest rate is higher in India. எந்த கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அந்த கண்ட்ரி கரன்சி டிஸ்கவுண்ட்டில் கோட் ஆகும். அப்படின்னா அதர் கண்ட்ரியோட கரன்சி ப்ரீமியமில் கோட் ஆகும். சரி, வாட் வில் பி த எக்ஸ்பெக்டட் 6 months ஃபார்வர்ட் ரேட் ஃபார் US டாலர் இன் இந்தியா? என்ன கேட்குறான்? 6 months எக்ஸ்பெக்டட் 6 months போனால் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 கொடுத்துருக்கானா? IRPT ஃபார்வர்டு கேட்குறான். தே ஆர் ஆஸ்கிங் IRPT ஃபார்வர்ட்ஸ். அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஸ்பாட் இன்டூ 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி டிவைடட் பை 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சி, அதை அப்ளை பண்ணி ஓகே எக்ஸ்பெக்டட் 6 months ஃபார்வர்டு கேட்குறான். ஸோ 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோம் கரன்சி பை 1 + இன்ட்ரெஸ்ட், இது E0னா ஸ்பாட்டு, இந்த எஸ் தான் இது ஸ்பாட்னு கொடுத்துருக்காங்க, இது ஃபார்வர்ட். இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஓகே இந்த பாரு சிம்பிள். திஸ் இஸ் வாட் F1 இஸ் ஈக்குவல் டு, நான் தான் சொன்னேன் பாரு, ஸ்பாட் இஸ் ஈக்குவல் ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் இன்டூ 55.55 இன்டூ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி 1.05. எப்படி வந்தது? இந்தியாவில் 10% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த சப்ஜெக்ட்லேயே எப்போவுமே பர் ஆனம் தான் கொடுத்துருப்பான். பர் ஆனம் கொடுக்கும்போது இங்கே 6 மாதம் ஸ்பாட் ரேட்டா, அப்போ மெச்சூரிட்டி பீரியட் 6 months, அப்போ டிவைடட் பை 2 பண்ணு. 10% டிவைடட் பை 2 5%, அதுதான் கொடுத்துருக்கான். 1.05 1 + 0.05 1.05 டிவைடட் பை 1.02. ஏன்னா இங்கே 4% பர் ஆனம் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 1.02. யூ வில் கெட் ஃபார்வர்ட் ரேட் ஆஸ் 57.13. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? நெக்ஸ்ட் IRPT ஃபார்வர்டு கேட்டுருந்தான். வாட் வில் பி த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்? சார் ஃபார்வர்டு ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்டுக்கு வாட் இஸ் த ரேட்? ரேட் என்ன? அதெல்லாம் வெரி சிம்பிள். என்ன ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ டோல்ட் யூனா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்டூ மெச்சூரிட்டி பீரியட் பை, அதாவது இன்டூ 12 பை த மெச்சூரிட்டி பீரியட் 6 months. இங்கே 6 months ஃபார்வர்டு தானே, இப்போ இது ஆனுவலைஸ் தானே பண்ணணும். ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே பண்ணியிருக்கான். 57.13 ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் 55.5. ஆக்சுவலி இது ஃபார்வர்ட் ரேட்னா எக்ஸ்பெக்டட் ஃபார்வர்ட் ரேட், ஏன்னா IRPT ஃபார்வர்ட் ஃபேர் ஃபார்வர்ட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ப்ரைஸ் இன்டூ 12/6 5.87 per annum. Okay, with this we are through with question number 14. Okay, next question number 15. Quickly we can discuss very simple question. In the question order in the video see question number 15, very simple, 2 minutes. In March 2009 the multinational industries make the following assessment of dollar rates per British pound to prevail as on 1/9/2009. Okay, dollar pound given, probability given, what is the expected spot rate? Very simple. Expected, see there are so many ways to predict. Companies will have separate department, treasury department இருக்கும். Okay, the forex exposure இருக்கிற கம்பெனிஸ்க்குலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். They will analyze the forex market, they will analyze whether to take, அதாவது ஃபார்வர்டு எப்படி கோட்டா போகிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வச்சுட்டு there will be a separate team. ஓகே, என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபார்வர்ட் ரேட் என்னவாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இவங்க வேலையே என்ன, ஃபியூச்சர் பட்ஜெட்டிங் பண்ணுறோம்ல, ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபார்வர்ட் ரேட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறான், 1.6 பவுண்ட் இருக்கலாம். இன்றைக்கி என்ன வாட் இஸ் த பவுண்ட் அப்படின்னா, அதாவது திஸ் இஸ் த ஃபியூச்சர் பவுண்ட் டு பி ப்ரிவைல் ஆன் 199. என்ன கேட்டிருக்கான் தெரியுமா, 19/2009 ஓகே அன்னைக்கு வாட் குட் பி த ஃபார்வர்ட் ப்ரைஸ்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறான். 1.6ஆகவும் இருக்கலாம், 1.7ஆகவும் இருக்கலாம், 1.8ஆகவும் இருக்கலாம், 1.9ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். பட் ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன, எனக்கு என்ன தோன்றதுன்னா 15% சான்ஸ் இருக்குது இந்த 1.6 ஆகிறதுக்கு. அப்போது the dollar per pound can be 1.6. There is a 15% chance for the exchange rate to be 1.6.
there is a 20% chance, 0.29 20% chance for the rate to become 1.7. 25% chance இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1.8 இருக்கிறதுக்கு 25% chance இருக்கு, 1.9 இருக்கிறதுக்கு 20%. அப்போ weighted average expected price கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். 1.6 into 0.15 plus 1.7 into 0.2 plus 1.8 into 0.25 இந்த மாதிரி பண்ணால் what is the expected spot rate கிடைச்சிடும். இதுதான் expect பண்ண projected spot rate. If as of March 2009 the 6 months forward rate is 1.8, should the firm sell forward its pound receivables due in September 2009? என்ன கேட்குறேன் தெரியுமா? See, as of March 2009 6 months forward rate is இது, which mean see இன்னைக்கு மார்ச்னு சொல்கிறோம். இது என்னது? ஃபியூச்சர் டேட்டு. இதை தான் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெடிக்ஷன் எப்போ பண்ணால் ஃபியூச்சர் டேட்டில் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். செப்டம்பர் 1க்கு இது தான் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபார்வர்டு கிடச்சிருது. அது என்ன அமௌண்ட்டு இப்போ நான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? கால்குலேட் பண்ணி எக்ஸ்பெக்டட் வரும் 1.81. அப்போது டாலர் பர் பவுண்டு, ஒரு பவுண்டு இஸ் ஈக்குவல் டு $1.81 நான் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன். இதை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கொஷனில் என்ன கேட்குறான்? 6 months ஃபார்வர்டு ரேட்டு 1.8 மாறுறது. அப்போது ஷுட் த ஃபர்ம் செல் ஃபார்வர்ட் இட்ஸ் பவுண்ட் ரிசீவபிள் டியூ இன் செப்டம்பர் ஃபார்வர்டு. அப்போது சி quoted forward rate, the 6 months forward rate என்ன? 1.8. மார்ச் அன்னைக்கு 6 months forward rate quoted forward rate என்ன? 1.8. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இது quoted forward. நான் என்ன சொல்கிறேன் புரியுறதா? ஃபார்வேர்டில் 1.8 கோட் ஆகுது. அப்போ நீ ஃபார்வர்டு கான்ட்ராக்டை என்டர் பண்ணால் என்ன ஆகுது? இட் இஸ் அக்ரி டு செல். நீ என்ன செல் பண்ணுமா? எஸ், செல் த ஃபார்வர்டு. இட்ஸ் பவுண்டு. அப்போ இந்த கம்பெனி பவுண்டு பேஸ்டு கம்பெனிப்பா. ஓகே, திஸ் இஸ் பிரிட்டிஷ் பவுண்ட்னா இது பவுண்ட் பேஸ்டு கம்பெனி. அப்போ செல் ஃபார்வர்ட் பவுண்டுனா உங்கள்கிட்ட பவுண்டு வர இருக்குது. இந்த பவுண்டை நான் ரிசீவ் பண்ணணும்னா $1.8 கிடைக்கும். ஒரு பவுண்டை விற்றா $1.8 கிடைக்கும். எப்போது? நான் ஃபார்வர்டு என்டர் பண்ணால். அப்போ நீ ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணால் 1.8 பவுண்டு கிடைக்குமா? பர் பவுண்டுக்கு $1.8 கிடைக்குமா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் தியரி வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்கிறது 1.81. அப்போது நீ வந்து விற்கணுமா வேணாமா, நீ ஃபார்வர்டு என்டர் பண்ணணுமா வேணாமான்னு கொஷின் கேட்குறான். ஓகே, சி இஃப் த 6 months ஃபார்வர்ட் ரேட் 1.8னா நீ ஃபார்வர்டு எடுத்துப்பியா இல்லை ஹெட்ஜே பண்ணாமல் இருப்பியான்னு கேட்குறான். ஹெட்ஜே பண்ணாமல் இருந்தால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1.81 ரியலைஸ் ஆகும்ல. அப்போ ஹெட்ஜே பண்ணாமல் இருக்கலாம். the expected profit of the firm can be maximized by retaining its pound receivable and not selling it by hedging. அதாவது என்ன சொல்ல, ஃபார்வர்டு மார்க்கெட்டில் நீ என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன்னோட பவுண்டை சும்மா ரீட்டைன் பண்ணி கையில் வச்சுக்கோ. இன்றைக்கி ஃபார்வர்டில் நீ என்டர் பண்ணாத. ஓகே, பவுண்டை வச்சுட்டு மெச்சூரிட்டி டேட்டில். பிகாஸ் ஏன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? 6 மாதம் கழிச்சு ஸ்பாட் ரேட் 1.81 வரும்னு நினைக்கிறேன். புரியுறதா? அப்போ அதிகமான விலைக்கு என்னால் அதிகமான டாலர் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும். என்னோட பவுண்டுக்கு ஒரு பவுண்ட் இருக்குன்னா 1.81 பெட்டரா, 1.8 பெட்டரா, 1.81. அதனால் ஃபார்வர்டில் நான் என்டர் பண்ணி இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை 1.8. ஆனால் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. இங்கே ஒரு நோட்டை எழுதணும். ஈவன் தோ 1.8க்கு 1.81 ரிஸ்க்காக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்றது வெறும் எக்ஸ்பெக்டேஷன் தான்ப்பா, ரியாலிட்டி இல்லை. புரியுறதா? நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனிஷியலாக எனக்கு வந்து 90 மார்க் வேணும், AFMல 100 மார்க் எடுக்கணும்னு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரியாலிட்டி வருதா? நான் டஃப்பான பேப்பர் கேட்டேன்னா உனக்கு 60 வரதே கஷ்டமாக இருக்கும். புரியுறதா? ஸோ expectations need not be fulfilled. Hence, okay, it is better to go for hedging. ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு சர்டனிட்டி வந்துடும். எனக்கு 1.8 கண்டிப்பாக கிடைக்க போகிறதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இப்போ இந்த 1.81க்கு பதிலாக நாளைக்கு ஸ்பாட் ரேட் ஓகே 1.7 மாறித்துன்னு வச்சுக்கோ, லாஸே ஆகிடும். அதுக்கு 1.8 பெட்டர். ஓகே, ஃபார் ஆல்வேஸ் ஹெட்ஜிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் benefit. Okay, say with this I am closing the session. இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ண இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 16லேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ, உங்களுக்கு தமிழ் வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தமிழ் வீடியோ வேணும் அப்படின்னா என்ன டாப்பிக்கில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏற்றிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். we are going to upload all the chapters one by one in Tamil language as well. Thank you.